இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீக்கோ பார்க்கில் அப்படியே 1 by 1 ஷூட் பண்ணலாம். ஓகேங்களா? பாருங்கள் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து மே மந்த்து, சம்மர் சீசனு. பீக்கோ பார்க் ஐயோ அங்கே டிக்கெட்டு கேட்குறாங்க. டிக்கெட் எல்லாம் உள்ளே போக முடியாது போல். நம்ம வந்து டிக்கெட் இல்லாமல் ஃப்ரீயாக என்ட்ரியான கேஸு. அங்கே போனால் டிக்கெட் கேட்குறாங்க. பாருங்கள் இங்கே வந்து டாகில் இருக்குது. பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க டாகு. சாமி ப்ரோ இந்த டாக் நேம்லாம் என்ன ப்ரோ? கரடி. நியூ ஃபவுண்ட்லேண்ட். அந்த டாக் நேமு குக்கியா? சரி ஓகே ப்ரோ. ஓகே ஓகே. கைஸ் பார்த்தீங்களா டாக் எப்படி இருக்குது பாருங்க. கரடியை பாருங்கள், இது பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள். டாக்ஸ் எல்லாம் பீக்லாம் அந்த சைடு இருக்குது. பிடிச்சி ஒன்று தூக்கிட்டு போயிடுவோமா நம்ம வீட்டுக்கு? எல்லாம் பாருங்கள் சாப்பிட்டு டயரில் படுத்துட்டு இருக்குது. இதுங்களுக்கு வந்த வாழ்க்கை அப்படி. நாமளும் தான் வாழ்க்கை 24 hours உழைச்சா சாப்பிட்றோம். இதெல்லாம் தண்டச்சோறு தின்னுட்டு ஜாலியாக இருக்குதுங்க. பிறந்தா இப்படி ஒரு அனிமல்ஸாக பிறந்துட்டு இந்தமாரி பீக்கை பார்த்து வந்துடணும். இங்கே பாருங்கள் வான்கோழி, ஈமு கோழி. இது பாருங்கள் இற கேட்குது. சாமி நம்மளே கொத்தாம வந்தால் சரி. பாருங்கள் அது எது ஜென்ஸ் எது லேடிஸ்ன்னு தெரியலையே. அது ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, நமக்கு தேவையில்லை. பாருங்கள் செம்பரியாடு. செம்பரியாட்டு குட்டிக்கு பாருங்க. பாருங்க பில்லு கொடுப்பாங்களா நம்மளை எதிர்பார்த்துட்டு இருக்கு. கீரை அந்த சைடு எங்கே கொடுப்பாங்களா? தரமாட்டேங்க. பாருங்க எந்த மாதிரி இருக்குது பீக்கோ பார்க்கு ஏற்காடு. எல்லாம் பாருங்கள் அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் தான் எவனாச்சும் ஒருத்தர் கால் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் உள்ளேருந்து வெளியே என்ட்ரி ஆகிட்டாங்களா, நம்மளும் செகண்ட் ஷூட் பண்ணிட்டு வெளில போயிடுவோம். பாருங்கள் ஒட்டகை சிவிங்கி அசை போட்டுகிட்டு இருக்குது. பாருங்கள் இந்த ஆடு பாருங்கள் எத்த சூடு இருக்குது. எப்போ இது ஆடா மாடானே தெரியல, அந்த அளவுக்கு வளர்ந்து போய் கடை இருக்குது. மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் ஃபுல்லாக முடியாக இருக்குது. ஸோ அடுத்து விசிட் பண்ணுவோம். குதிரை ஸ்மால் குதிரை. இது என்ன வளரவே இல்லை, இதுக்கு வளர்ச்சி அவ்வளோதான் போல். பாருங்கள் அத்திப்பழம் இருக்குது. இதுதான் அத்திப்பழ மரமா? அத்தி பழத்தை பார்த்துருக்கேன், அத்திப்பழ மரம் இதுதான் போல். சரி நெக்ஸ்ட்டு அப்படியே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து புறா. சார் வேறு லெவலில் இருக்கே. இது வந்து நார்மலாக நம்ம ஊரில் இருக்கிறது, இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு தான். ஜாக்கோபினா பாருங்கள் மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது, ஃபேஸ் ஃபுல்லாக ஒரே ஹேராக இருக்குது. இது வந்து கிங்காம்பா. கிங். இதில் யார் கிங்கு, இதில் யார் குயினு? ஹலோ உங்களை தான். ஹாய். பாருங்கள் தின்னுட்டு நல்லா உப்பி போன போண்டா மாதிரி இருக்குது. பாருங்கள் எல்லாம் ஜாலியாக இருக்குங்க, எல்லாம் ஜோடியாக தான் இருக்குது. நமக்கு கடைசி வரையும் ஜோடியாக இருக்க மாட்டோம், கடைசி வரையும் ஜிங்கிள் தான் போல. எல்லாத்துக்கும் ஜோடி இருக்குப்பா. எல்லா பெட்ஸுக்கும் ஜோடி இருக்குது. நமக்கு தம்ப ஜோடியே இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கவ்வு. நம்ம ஆதியிலேருந்தே மாடு மேய்க்கிற பரம்பரை. இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இங்கே கிளாஸ்குள்ளே என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. உடும்பா அடைக்கான்னு உடும்ப பாருங்க. இங்கே பாருங்க உடும்பு. எடுத்துகிட்டு போய் கறி வச்சு சாப்பிட்ருமா? பாருங்க இங்கே ஒரு உடும்பு இருக்குது, இங்கே பாருங்க இங்கே ஒரு உடும்பு இருக்குது. டே சாமி பாருங்க இங்கே ஒரு உடும்பு இருக்குது. உடும்பை வளர்த்த கடானா பாம்பு வளர்த்துருக்காங்க. பாம்பு ஒன்றா இங்கே பாருங்க ஸ்னேக்கை பாருங்க.
அப்படியே சாமி இங்கே பாருங்க பாம்பு ஸ்னேக்கு. கிளாஸை டச் பண்ணக்கூடாது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐயோ ஏங்க நல்லா நிறைய ரீல்ஸில் பார்த்ததோட சரிங்க. கழுத்தில் வந்துட்டு ஸ்னேக்கை போட்டு ரீல்ஸ் போடுறது இப்போ தாங்க லைவில் பார்க்குறேன். அந்த ஸ்னேக் எதுவுமே பண்ணுறதில்ல. இங்கே பாருங்க நல்லா இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஆமாம் ஆமாம் குஞ்சி இங்கே பாருங்க. சுண்டலி ரேபிட்டு இதெல்லாம் என்ன இனவனே தெரியலடா. இங்கே பாரு சுண்டலி குஞ்சி ஓடுது பாரு ஓடுது. இது ஒரு வகையான எலி. பேர்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, பேர்ட்ஸில் வந்துட்டு இந்த கிளிலாம் அங்கே வந்து ஃப்ரீடமாக விட்டுருப்பாங்க. அந்த ஃப்ரீடமாக விட்டுருக்க கிளிலாம் வந்துட்டு நம்ம அந்த சைடு டிக்கெட் கொடுத்து என்ட்ரி போனாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு போனாங்கன்னா அங்கே உள்ள பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மேலே வந்து கையில் உட்காரோம், நம்ம தோளில் உட்காரோம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு நார்மலாக இருக்க பேர்ட்ஸுங்களுக்கு வந்துட்டு விசிட் பண்ண அலோட் பண்ணுறாங்க. இதுக்குமே டிக்கெட் எடுத்தால் தான் என்ட்ரி ஆக முடியும். அதுக்கு வந்து செப்பரேட்டாக போகணும் போல். அதுக்கு சரிங்களா, செப்பரேட்டாக போகணும் போல். அதுக்கு வந்துட்டு உள்ளே என்ட்ரி ஆகும்போது டிக்கெட்டை கேட்குறாங்க. டிக்கெட் இருந்தால் தான் டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நம்ம வந்து டிரைவர் இல்லையா, அதனால் ஓசியில் விசிட் பண்ணுற அளவுக்கு ஓசியில் தான் விசிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சேவல் இது சேவல். இது நம்ம ஊரில் போண்டா கோழி. இது நாட்டுக்கோழி. இது டின்னு கோழி. இது என்னடா கோழி? இது மலங்கோழி. இது என்ன கோழி? இது கொலம்பியனா. இந்த கோழி வந்து கொலம்பியன் கோழியாம். இது வான் கோழி. அவ்வளோதான். இங்கே கோழி வகையெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வாத்தை பார்க்குறேன்னா பாருங்கள், வாத்தியும் பார்த்தாச்சு. சரிங்களா, இதுக்குள்ளே தான் இருக்குது அந்த பேர்ட்ஸு சரணாலயம். பீக்கோ பார்க்கோட ஃபேமஸ்ஸு இங்கே தான் இருக்குது. ஐயோ இதுக்குள்ளே போனால் தான் அங்கே பாருங்கள், அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் இல்லை, எல்லாம் லேண்டு தான். அதுக்குள்ளே ஃப்ரீடமாக வந்து பேர்ட்ஸில் இருக்கும். பறந்து வந்துட்டு நம்மளை வந்துட்டு நம்ம வந்து ஷோல்டரில் உட்காரோம், கையில் உட்காரோம், எடுத்து வீடியோ பண்ணலாம். நம்ம வந்துட்டு அதுக்கிட்ட பேசணும். ஒரு சில பேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு டெட் எண்டில் போயிட்டு ரைட் எடுத்தோம்னா அந்த பேர்ட்ஸ் பீக்கோ பார்க்கு என்ட்ரி ஆகலாம். சரிங்களா, வெளியே வந்து காமனாக இது வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது. இதோடைய மேனுவல் பார்த்துக்கோங்க. பேசிக் எங்கெங்கே என்னென்ன இருக்குது, கார் பார்க்கிங், என்ட்ரன்ஸு. இப்போ வந்து நம்ம எது வரையும் விசிட் பண்ணியிருக்கோன்னா கரெக்டாக 25, 38 இதெல்லாம் 10 விசிட் பண்ணியாச்சு. அந்த பேர்ட்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் உமன்ஸ்லாம் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நம்ம கஸ்டமர் நம்மளை கூப்பிட்றாங்க, நம்மளும் போவோம். புத்தர் பாருங்கள், போய் இது என்ன ஒரு தலைவன் வந்து போஸ்ட் கொடுக்குறத பாருங்கள். போதி தர்மர் அவர் பாட்டில் கூலிங்கில் உட்காந்துருக்காரு. சரி, ஓகே கைஸ், நம்ம இதோட அப்படியே வெளில போயிடுவோம். சரி, நம்மளுக்கும் ட்ரிப் இருக்குது. வந்த வேலையை மட்டும் பார்ப்போம். ஓகே, பை.